ஒருத்தரை நம்பலாம், ஆனா அதற்கு ஒரு அளவு உண்டு. அதீதமான நம்பிக்கை மீனராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தை தரும். அந்த அதீதமான நம்பிக்கை மிக உன்னதமானது. அங்கே போகும் பொழுது மீனராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுகமான பிரச்சனைகள், தடைகள் அத்துணையும் யாரிடம் எங்கே எப்பொழுது மனதை காட்ட வேண்டுமோ அதை காட்டாத மீனராசிக்கு தடுமாற்றத்தை தடுத்து நிற்கக்கூடிய சக்தியாக அன்பு, கருணை, தியாகம், மன்னிப்பு, மறத்தல். ஆக குருவினுடைய அம்சம் பெற்ற அந்த மீனராசிக்காரர்களுடைய அந்த குருவினுடைய அமைப்பு அன்பான நேயர்களுக்கு வணக்கம். 12 ராசிக்காரர்களுக்கும் குலதெய்வம், இஷ்ட தெய்வம் இருப்பாங்க. அப்படி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் முருகப்பெருமானுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன அப்படிங்கறத நம்ம தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கோம். இந்த எபிசோட்ல மீன ராசிக்காரர்களுக்கும் முருகப்பெருமானுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன, மீன ராசிக்காரர்கள் முருகப்பெருமானுடைய எந்த ஆறுபடை வீட்டுக்கு சென்று வழிபாடு செஞ்சா இவங்களுடைய வாழ்க்கை சிறக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்க போறோம். புலிப்பாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன் அவர்கள் கிட்ட இது சார்ந்து நம்ம பேசலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. மீனராசிக்காரர்களுக்கும் முருகப்பெருமானுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன சார்? முருகப்பெருமானுக்கும் 12 ராசிக்கும் தொடர்பு இருக்குங்க. 27 நட்சத்திரத்துக்குள்ளும், திதிகளுக்குள்ளும், யோகங்களுக்குள்ளும், கரணங்களுக்குள்ளும், கிழமைகளுக்குள்ளும், பஞ்சபூதங்களுக்குள்ளும் அத்துணைக்குள்ளையுமே முருகப்பெருமானுடைய அம்சம் இருக்கு. அதனாலதான் தமிழ் கடவுள், குமரக்கடவுள், ஆதிக்கடவுள் நமக்கெல்லாம் எல்லா நலன்களையும் பக்தி ஒரு பங்கு முருகனிடத்திலே வைத்தால் 10 மடங்கு பலன் தரக்கூடிய ஒரு அற்புத தெய்வம் ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொன்னா முருகன் தான். வேற யாரா இருக்க முடியும்? ஆக மீனராசிக்காரர்கள் குருவினுடைய அம்சம் பெற்றவர்கள். குருனா என்னங்க? அன்பு, கருணை, தியாகம், மன்னிப்பு, மறத்தல். ஆக குருவினுடைய அம்சம் பெற்ற அந்த மீனராசிக்காரர்களுடைய அந்த குருவினுடைய அமைப்பு முருகனிடத்துல எல்லா பண்புகளும் உண்டு. முருகன் என்றால் அழகு, மீனம் என்றால் அழகு, மீனம் என்றால் கருணை, முருகு என்றால் கருணை, முருகு என்றால் எல்லா சக்தியும் இணைந்த ஒரு காக்கும் தெய்வம் தான் முருகப்பெருமான். ஆக ஒவ்வொரு ராசிக்கும் இஷ்ட தெய்வங்கள் இருக்கு, குலதெய்வங்கள் இருக்கு. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் குலதெய்வம் இருக்கு. அதற்கு அடுத்தபடியா அவங்க இஷ்டப்படக்கூடிய ஒரு தெய்வம் இருக்கு. ஆனா இவங்க மேல இஷ்டப்படக்கூடிய தெய்வம் இருக்குன்னு சொன்னா அது முருகப்பெருமான். எங்க இரக்கம் இருக்கிறதோ, எங்கு அன்பு இருக்கிறதோ, எங்கு ஏகாந்தமான மனம் இருக்கிறதோ அங்கே முருகனுடைய அருள் நிச்சயம் குடியிருக்கும். மீனராசிக்காரர்களுடைய உள்ளத்திலே முருகன் குடியிருக்கிற காரணத்தினால மீனராசிக்கும் முருகனுக்கும் நிச்சயமான தொடர்பு உண்டு. மீனராசிக்காரர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு அற்புதமான ஒரு படை வீடு எப்பயுமே திறந்து இவர்களுக்காக காத்து கொண்டு இருக்கு. மீனராசிக்காரர்களை பொறுத்தவரைங்க ரொம்ப எல்லா விஷயத்தையுமே நல்லா நம்புவாங்க. மனதளவுல ரொம்ப சாஃப்டா இருப்பாங்க. மீனராசிக்காரர்கள் அவர்களுக்கே தெரியாத ஒரு மறைமுகமான, அவர்களுக்கு தெரிந்த பிரச்சனையும் கூட, அவர்களுக்கு தெரிந்த அந்த பிரச்சனை, மறைமுகமான அந்த பிரச்சனை, ஹிடன் ப்ராப்ளம்னு சொல்றோம்ல, அது நீங்குவதற்கு அந்த படை வீடு தான் மிக உன்னதமானது. அங்கே போகும் பொழுது மீனராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுகமான பிரச்சனைகள், தடைகள் அத்துணையும் நிச்சயமாக நீங்கி மீனத்திற்கு தகுந்த வழி நிச்சயமாக வரும். மீனராசிக்கு இவங்க வாழ்க்கையில ஒரு ஹிடன் ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அந்த மறைமுக பிரச்சனை என்ன? மீனராசிக்காரர்களுடைய மறைமுகமான பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்பிக்கை. நம்பலாங்க, ஒருத்தரை நம்பலாம், ஆனா அதற்கு ஒரு அளவு உண்டு. அதீதமான நம்பிக்கை மீனராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தை தரும். அந்த அதீதமான நம்பிக்கை மீனராசிக்காரர்கிட்ட இருக்கக்கூடிய மறைமுகமான பிரச்சனை. அந்த அதீதமான நம்பிக்கை வைக்கும் பொழுது யார் என்ன சொன்னாலும் ரியாலிட்டியை அவங்க நிச்சயமா ஏத்துக்கவே மாட்டாங்க. உண்மையை ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க தப்பானவங்கன்னு மனசுல எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க ஒரு முடிவு பண்ணுனா அந்த முடிவுல மீனராசிக்காரர்கள் உறுதியா நம்பி கிடக்கூடிய ஒரு ராசி மீனராசி. கடைசியில ஏதாவது ஒரு பிரச்சனை தலைக்கு மேல போகும் பொழுது எஸ்கேப் மென்டாலிட்டி மீனராசிக்காரர்கள்ட்ட இருக்கும். ஓடிட்டன்லன்னு அந்த இடத்தை விட்டு மீனராசிக்காரர்கள் நகர்ந்து விடுவார்கள். இதுதான் மீனராசிக்காரர்கள்ட்ட இருக்கக்கூடிய மறைமுகமான பிரச்சனை. அதனாலதான் மீனராசியை கழுவுற மீன்ல நழுவுற மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாமா, எல்லாம் சரிதான். ஆனா மொத்த வலையில சிக்கிட்டோம்னா நழுவலாம் முடியாதுங்க. மீனராசிக்காரர்களை பொறுத்தவரை மிகப்பெரிய ஏமாற்ற வலையிலே சிக்கி தவித்தால் கழுவவும் முடியாது, நழுவவும் முடியாதுங்கிற மாதிரி மாட்டிக்கிடுவாங்க.
அது சிக்காம இருக்கிறதுக்கு தான் முருகனுடைய அருள் மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமா தேவை. மீனராசிக்காரர்கள் எந்த பிரச்சனையிலையும் அப்படி சிக்காம இருக்கிறதுக்கு இவங்க போக வேண்டிய முருகப்பெருமானுடைய ஆறுபடை வீடு எது சார்? அதிகப்படியான நம்பிக்கையில ஆபத்துகளை தேடிக்கொண்டு சிக்கி தவிக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு அதிகப்படியான நம்பிக்கை ஆபத்தை தரும், ஏமாற்றத்தை தருங்கிற பாடத்தை முருகப்பெருமான் உணர்த்துவார். இந்த ஸ்தலத்துக்கு போகும்போது சரணாகதி அடைந்தவர்களுக்கு ஒருபோதும் துன்பம் இல்லைங்கிற தத்துவத்தை முருகப்பெருமான் இவர்களுக்கு உணர்த்துவார். மீனத்திற்கு தேவை கனவு உலகம் மட்டுமல்ல, நிதர்சனமான உண்மை. அந்த உண்மையை முருகப்பெருமான் மீனராசிக்காரர்களுக்கு உணர்த்துவார். அவ்வைக்கே பாடம் சொல்லிய சுட்ட வளம் வேணுமா சுடாத வளம் வேணுமான்னு கேட்ட அற்புதமான ஸ்தலம் அந்த பழமுதிர்ச்சோலை முருகப்பெருமான். மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துகளை அல்லல்களை நீக்கக்கூடிய அற்புதமான ஸ்தலம் பழமுதிர்ச்சோலை முருகனை சரணாகதி அடைந்த மீனராசிக்காரர்களுக்கு ஒருபோதும் வாழ்க்கையில் பிறரிடம் சரணாகதி அடையாத சூழ்நிலையை நிச்சயம் அந்த முருகன் உருவாக்குவார். அப்பன் முருகனை மீனராசிக்காரர்கள் உகந்த நாளிலே தரிசனம் செய்தால் உகந்த வாய்ப்புகள் அவங்களுக்கு உருவாகும். மீனராசிக்காரர்களுக்கு பழமுதிர்ச்சோலை எதுக்காக சொல்லியிருக்கு? மீனராசிக்காரர்களுக்கு பழமுதிர்ச்சோலை என்ன சாதாரண ஸ்தலமா? நல்ல காடு மலை வனப்பகுதிகளில் இருக்கக்கூடிய அமைதியான சூழலில் இருக்கக்கூடிய அந்த ராக்காயி தீர்த்தத்திற்கு பெருமாளுடைய ஸ்தலத்திற்கும் மத்தியம பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம் முருகப்பெருமானுடைய கோவில். மீனராசிக்காரர்களுக்கு தேவை என்பது மன அமைதி. மீனராசிக்காரர்களுக்கு தேவை என்பது நிம்மதியான மனசு. மீனராசிக்காரர்கள் நல்ல மனசு இல்லாததுனால ஏமாற்றத்தை தழுவுறது கிடையாது. அந்த நல்ல மனதை சரியான இடத்தில் பயன்படுத்தாத காரணத்தினால மீனராசிக்காரவங்க ஏமாற்றத்தை தழுவுறாங்க. யாரிடம் எங்கே எப்பொழுது மனதை காட்ட வேண்டுமோ அதை காட்டாத மீனராசிக்கு தடுமாற்றத்தை தடுத்து நிற்கக்கூடிய சக்தியாக பழமுதிர்ச்சோலை முருகப்பெருமான் இருக்கிறார். அந்த முருகன் தான் மீனராசிக்காரர்கள் கண்டிப்பாக நிச்சயமாக வழிபட வேண்டிய ஒரு ஸ்தலம். குறிப்பிட்ட நாளில் போகும்போது மாற்றம் வரும். பொதுவாக ஒவ்வொரு ராசிக்குமே ஆறுபடை வீடு எந்த நாள் நட்சத்திர கிழமையில போகணும் அப்படிங்கிறத சொல்லுவீங்க. மீனராசிக்காரர்கள் பழமுதிர்ச்சோலைக்கு என்னைக்கு போகணும் சார்? பொதுவாக முருகப்பெருமான் அப்படின்னு சொன்னாலே செவ்வாய்க்கிழமைகளை நம்ம சொல்றோம். ஆனா ஒரு ராசியினுடைய அமைப்பு பிரகாரம் அவர்களுக்கு உரிய கிழமை அமைப்புகள் மாறுது. இன்னும் சொல்ல போனா அவர்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னு இருக்கு. அந்த ஜென்ம நட்சத்திரத்தின் அடிப்படையில் நட்சத்திரங்களை 9 தாரைகளாக நம்ம பார்க்கிறோம். சேமதாரை, சம்பத்து தாரை, சாதக தாரை எல்லாம் பிரிக்கிறோம். அந்த தாராபலன் அடிப்படைகளில் நல்ல நாளாக அமைந்து அது குரு நாள் வியாழக்கிழமையாக அமைந்தால் மீனராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பு. அப்ப தாராபலன் அடிப்படையில் வியாழக்கிழமையில பழமுதிர்ச்சோலை முருகனை மீனராசிக்காரர்கள் தரிசனம் செய்யும் போது வாழ்க்கையில அந்த ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்தா அதை விட்டு எஸ்கேப் ஆகக்கூடிய சூழ்நிலை, ஏதாவது நிம்மதி அவர்களுக்கு கிடைத்தால் அந்த நிம்மதியே அவர்களை விட்டு எஸ்கேப் ஆகக்கூடிய சூழ்நிலையை முருகன் தடுத்து நிறுத்தி நிம்மதியான மனசை மீனராசிக்கு கொடுப்பார். முருகன் இடத்திலே சரணாகதி அடைந்த மீனராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையினுடைய சரணாகதி தத்துவத்தை மீனராசிக்காரர்களுக்கு முருகன் நிச்சயமாக உணர்த்துவார். அந்த ஸ்தலத்திற்கு அவங்க வியாழக்கிழமை சென்று வருவது ரொம்ப சிறப்பு. சும்மா போனா மட்டும் பத்தாது. அந்த முருகப்பெருமானிடத்துல சோலையில் இருக்கக்கூடிய முருகனுக்கு மலர்கள் கொண்டு அவரை அர்ச்சித்து வழிபாடு செய்து ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை 11 முறை அங்கே உட்கார்ந்து சொல்லி அந்த முருகனை வழிபாடு செய்து வரும் பொழுது அவங்க வாழ்க்கையில மீனராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். மீனம் என்பது நீர் ராசி. அங்கே இருக்கக்கூடிய ஸ்தலம் தீர்த்தக்கரை ராக்காயி ஸ்தலத்திற்கு மத்தியமத்துல முருகன் இருக்கிறார். அந்த தீர்த்தக்கரை ராக்காயி ஸ்தலத்துல நீராடி அங்கிருந்து தீர்த்தம் எடுத்துட்டு வந்து வீட்டிலே வைத்து வழிபாடுகள் செய்து வீடேகமும் தெளித்து மீனராசிக்காரர்கள் அவரை பணப்பூர்வமாக வழிபாடு செய்யும்போது அவங்க வாழ்க்கையில நிம்மதி வரும், ஆனந்தம் வரும், மகிழ்ச்சி நிச்சயமாக முருகன் அருளால வரும், வரட்டும். மீனராசிக்காரர்களுக்கு நீங்க சொன்ன மாதிரியே இவங்களுடைய வாழ்க்கையில மன நிம்மதியும் சந்தோஷமும் நிலைத்திருக்க பழமுதிர்ச்சோலை சென்று வழிபாடு செஞ்சு இவங்களுடைய வாழ்க்கை சிறக்கட்டும் சார். மிக்க நன்றி. மிக்க நன்றி. குரு வாழ்க, குருவே துணை. என்ன நேயர்களே, மீனராசியில பிறந்த நீங்க உங்களுக்கான முருகப்பெருமானுடைய ஆறுபடை வீடு பழமுதிர்ச்சோலை அப்படிங்கிறத இந்த எபிசோட்ல நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இதே மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே நம்ம பேசியிருக்கோம். இதே மாதிரியான வீடியோஸ் உங்களோட யூடியூப் நோட்டிபிகேஷன்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கா வரணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது ஆஸ்ட்ராலஜர் கோகுல கண்ணன் யூடியூப் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை நீங்க பார்த்ததற்கு மிக்க நன்றி.